ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சிஸ்டர், இனிமேல் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி நான் உண்மையாக பேச மாட்டேன். என்னுடைய மனசையும் புரிஞ்சிக்கணும். ஏன்னா என்னுடைய கஷ்டத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது, ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலுமே நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு சில பேரெல்லாம் அப்படியே ரொம்ப பேசுகிறாங்க. அதனால் வந்து நான் இனிமேல் பேச மாட்டேன் சிஸ்டர். நான் இது உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போட்ட கமெண்ட் நேற்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நாளைக்கு இன்றைக்கி வந்து நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சந்தோஷமான விஷயத்தை நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாம்பார் சாதம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சுருக்கேன். அந்த கிரெடிட் எல்லாமே என்னுடைய தோழிக்கு தான் போய் சேரணும், என்னுடைய வினிக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உண்மையாக சாப்பாடு சூப்பராக இருந்தது. நேற்று வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன். உண்மையாக சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு பதில் தான் நேற்று நைட்டு சுத்தமாகவே சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நேற்று மதியமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன்னு, அதையுமே வந்து அம்மா சாப்பாடு நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கி 3 வாட்டியாக சாப்பிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாம்பார் சாதத்தை என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனவே ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த இடத்த இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். குறை சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. குறை சொல்கிறத நீங்கள் நிறுத்துங்க. நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் என்னை குறை தானே சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உன் மாமியார் வீட்டு சைடை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க, குறை சொல்கிறத நிறுத்திட்டு உன் பொழப்பு என்னவோ அதை பாரு அப்படின்றீங்கல்ல. அப்போது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்களும் என்னை குறை தானே சொல்கிறீங்க. ஒருத்தவங்களை வந்து குறை சொல்லாத மாதிரி நடந்துக்க சொல்லணும் ஓகேங்களா? அவங்க வந்து நான் குறை சொல்கிறபடி அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து என்னை குறை சொல்கிறபடி நான் நடந்துக்க மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் உண்டு, என் வேலை உண்டு, என் புள்ள உண்டு, என் புருஷன் உண்டுன்னு இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் அந்த அன்னிங்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டேன். அதுவும் என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து என்னை வந்து நோண்டுறதுனால தான் நான் வந்து அவங்கள வந்து குறை சொல்கிறேன். இல்லைன்னா நான் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வாங்க ஓடி போய் சாம்பார் சாதத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கயிறு வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எந்த இடத்த கயிறு வந்து கட்டாச்சோ அந்த இடத்த வந்து நம்ம திரும்ப புது கயிறு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கயிறு வந்து கட்டியாச்சு. அந்த கயிறு கட்டாச்சு விழுந்ததில்ல, அதை மாமா வந்ததுக்கப்புறம் மாமா உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கயிறு யார் அறுத்தது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நம்புகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்து மறக்காமல் வந்து மாமா சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நாங்களாம் அப்படி ஷாக் ஆகி மிரண்டு நின்றுட்டோம், நான் மாமாலாம். அந்த அந்த பேச்சை கேட்ட உடனே அதை நீங்களும் மாமா சொன்னதுக்கப்புறம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. சாம்பார் சாதம் வந்து அரி வயிற்றில் இருக்கும்போது வந்து ராகவேந்திரா கோவில், அம்பத்தூரில் ராகவேந்திரா கோவிலில் முத சாப்பிட வந்து நான் பழகினேன். அதுலேருந்து எனக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பைத்தியம். இப்போ கூட வந்து எனக்கு செய்ய தெரியாது. நான் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு தான், ரெசிபி கேட்டு தான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன், என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மழை வந்து பேஞ்சு இப்படியே இருக்குதுங்க. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வாங்க என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா, இது வந்து பூசணிக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், இந்த ஊரில் கிடைக்கிற பொட்டலோ, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன், இது வந்து கேரட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காவும் போட்டிருக்கேன். நான் என்கிட்ட உள்ள காய் இது தான். அது எல்லாத்தையுமே இருந்தது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். காயே இவ்வளோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வதக்கிறதுக்கு வெங்காயம்,
பூண்டு, தக்காளி இதுதான் சொன்னாங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கருணக்கிழங்கு வாங்கியிருந்தாங்க. கருணக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி அரிசியும் பருப்பையும் வந்து கழுவி ஊற வச்சுட்டேன். சாம்பார் சாதம் உண்மையாக எப்படி வரும்னு தெரியல, செஞ்சு பார்க்கலாம். இப்போ கருணக்கிழங்கையும் வந்து ஒரேடியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பொரியலுக்கு கருணக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ செய்ய கரெக்டாக மணி 11:42 ஆகிடுச்சி. இப்போ செய்ய ஆரம்பித்தா அரி வர டைம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, நான் வந்து செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அரிசி பருப்பு ரெண்டும் வந்து ஊற வச்சுட்டேன் நான் கழுவி. இது ஊறட்டும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா வெடிட்டோம். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் காய்கறி போடும்போது. தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த பக்கம் வந்து கருணக்கிழங்கு வேக போட்டுருக்கேன். இப்போ காய்கறியை சேர்த்துடலாம். இப்போ வந்து காய்கறி எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். முடியாச்சு வதங்கட்டும். பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன். இப்போது இதுக்கு வந்து இன்னும் குழம்பு மிளகாத்தூள் தான் போடணும். போட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போடலாம். குழம்பு மிளகாத்தூளும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து சாம்பார் பொடி வாங்கி வந்திருந்தேன். அதையும் வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நல்லா இது வந்து கொஞ்சம் கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மசாலாலி. இப்போ வந்து இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து அரிசியும் பருப்பும் நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்கோம், அதை சேர்க்கணும். இந்த சாம்பார் சாதத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் இதை செய்ய சொல்லி ஐடியா சொன்னால். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அரிசியும் பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டு திட்டமாக வந்து வேகிறதுக்கான தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து இறக்கும்போது நெய் ஊற்றி இறக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா. நெய் வந்து பட் எனக்கு பிடிக்காது, அரிக்கும் பிடிக்காதுன்றதுனால இதில் நெய் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மூடிடுறேன். இப்போ வந்து நான் உப்பு பார்த்தேன். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டும். ஓகே, இருக்குள்ள வேலையெல்லாம் அதுக்குள்ளே முடிச்சு வச்சிடலாம். வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி எடுத்துட்டு இதை வந்து பொரிச்சிடலாம். அதுக்கு கேஸை சிம்மில் வச்சிடலாம். ஓகே, இதை நான் எடுத்துகிட்டு பொரியல் பண்ணும்போது காமிக்கிறேன். தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ வானலில் வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம காயை போட்டுடலாம். காயும் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டால் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது அப்படியே மூடி போட்டு சிம்முலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி அதை கிண்டி விட்டு எடுக்கலாம். கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. இதை இந்த மாதிரி செய்யாமல் பத்தையாக செய்வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், சூப்பர், வேறு லெவலாக இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. அரி சாப்பிடுவானான்னு தெரியல. அரிக்கு வந்து பார்க்கலாம். ரெண்டாவது விசில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விசில் வருது, பார்க்கலாம். நம்ம சார் வந்து வந்துட்டாருங்க. ஐயோ, என்ன சார் வரும்போதே ஹாப்பியாக வரீங்க? சாப்பிட்டீங்களா காலையில்? சாப்பிட்லையா? ஐயோ, சாம்பார் சாதம், காய் பொரியல், ஏன் அதெல்லாம் நோண்டுறீங்க?
இப்போ நான் வந்து உங்கள் எதிர்க்கே தாங்க ஓப்பன் பண்ண போகிறேன். அரிதான் வீடியோ எடுக்க போகிறேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குது சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க, ஓப்பன் பண்ணலாம். இந்த சாப்பாடு நல்லா வந்தாலும் வரலனாலும் இது முழுக்க முழுக்க காரணம் நம்ம வினி மட்டும்தான். வினின்னொடனே அரிய மூஞ்ச பார்க்குறான். இப்போ வந்து வினி சொன்ன ப்ராசஸ் தான் எல்லாமே செஞ்சது. வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். சார் என்ன பண்ணுறீங்க? சாம்பார் சாதம் சார். சாம்பார் என்னங்க சார் இப்படி இருக்கு? யார் சொன்னா? வினி. எது சொன்னா? வினி சொன்னா சாம்பார் சாதம் செஞ்சு கொடு அரிக்கி. இப்படி எடுங்க, அரிக்கி சாம்பார் சாதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா. உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கு. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் தெரியும். தண்ணி இல்லைப்பா, இந்த சாப்பாடே அப்படிதான் இருக்கும். இது வந்து இந்த வீட்டு அரிசின்றதுனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாப்பாடு வந்து வேகாத வெந்துடுச்சு. பட் ஆனால் நல்லா கொலையே இல்லை. மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு இப்போ டேஸ்ட்டு நான் அறிய எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் பொரியல். இது வந்து காலையில் செஞ்சது எனக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மதியத்துக்கான செஞ்சது. அப்படியே வாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன உங்கள் அப்பா இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாரு? இது பாரு. சரி நீங்கள் கீழே உட்காருங்க. அரி வந்து சாப்பிட போகிறாருங்க. நான் செய்யல அரி, இது வந்து வினி தான் சொல்லி செஞ்சு கொடுக்க சொன்னா. உனக்கு தெரியாது, நீ அவகிட்ட தான் கேட்டுக்கணும். உண்மையா நல்லா இருக்கா? முழுங்கிட்டியா? சரி, இப்போ பொறுமையாக சாப்பிட்டு எடுத்து சொல்லு. நல்லா இருந்ததுன்னா வினிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லு. இப்பயும் முழுங்கிட்டியா? சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லு. நான் சாப்பிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. வினி தேங்க்ஸ், சூப்பர். யாரு நல்லா இருக்குது சாம்பார் சாதம். உண்மையாக நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நெய் எனக்கு அரிக்கும் பிடிக்காது, அதனால் நாங்கள் நெய் போடல. சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நாள் அப்படி கடன்னு போயிட்டே இருக்குது. நம்ம மாமா வந்து சீக்கிரம் வர போகிறாங்க. இங்கே வந்துடுவாங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. சீக்கிரம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோன்றதை மறக்காமல் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.